சிமிக்குருவி அந்த காட்டிலேயே ரொம்ப வசதியாக இருந்தது. அதுவும் டெய்லி விதவிதமான சாப்பாடுகளை சாப்பிட்றது அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பூச்சிங்கிற புறா சிமியோட வீட்டில் வேலை பார்த்துட்டு வந்தது. அதுக்கு நல்ல சாப்பாடே அவங்க வீட்டில் கிடைக்கிறது கிடையாது. சிமியோட வீட்டில் வர மிச்சம் வர சாப்பாட்டை தான் பூச்சி புறா சாப்பிட்டு வந்திருக்கு. இன்னைக்கு என்ன சாப்பாடு? இன்னைக்கு பிரியாணி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? கொஞ்சம் எடுத்து வை பார்ப்போம், டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. பிரியாணி சாப்பிட்டு 1 மாதம் ஆயிடுச்சுல்ல. ரொம்ப நல்லா இருக்கு பிரியாணி. 1 மாதம் ஆயிடுச்சுல்ல, அதனால இன்னைக்கு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாகவே தெரியுது. இப்படி சிமி சொல்லியிருக்கு. அப்படியே நைட்டும் ஆயிடுச்சு. சிமி புச்சிக்கிட்ட, புச்சு நைட்டு என்ன சாப்பாடு பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு சப்பாத்தி பண்ணியிருக்கம்மா. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. பிரியாணியும் மிச்சம் இருக்குமா, அதை என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியா? பிரியாணியை வெளியே கொட்டிடு. அது மதியம் செஞ்சது தானே. ஆனால் அம்மா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. இருந்தாலும் அதை என்ன பண்ணுறது? அது எதுக்கு இனி? வெளியே கொட்டிடுங்க. ஆனால் புச்சுப்பறவை சிமி சொன்ன மாதிரி பண்ணலை. அந்த பிரியாணியை எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே சாப்பாடு இல்லாதவங்களுக்கு போய் கொடுத்தது. எல்லாரும் எந்திரிங்க, சாப்பிடுங்க, பிரியாணி இருக்கு. நாங்கள் எல்லாருமே ரொம்ப பசியாக இருந்தோம். நல்ல வேளை எங்களுக்கு சாப்பாடு தந்திருக்கீங்க. உங்களை நாங்கள் கடவுளாக பார்க்குறோம். ரொம்ப நன்றி. எங்கள் பசி ஆற்றின நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். இப்படி அங்கே உள்ள பறவைகள் எல்லாமே புச்சு பறவையை வாழ்த்திருக்காங்க. ஆனால் சிமி இதை தூரத்துலேருந்து பார்த்துருக்கு. அப்புறம் தான் உணவுப் பொருட்களை ரொம்ப வேஸ்ட் பண்ணுறத நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கு. அப்புறம் புச்சு பறவை கிட்ட, இங்கே பாரு புச்சு, கண்டிப்பாக எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் இவ்வளோ நாளும் உணவுப் பொருட்களை எவ்வளோ வேஸ்ட்டு பண்ணியிருக்கேன். எனக்கு உணவோட மதிப்பு தெரியவே இல்லை. ஆனால் பசியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதோட மதிப்பு தெரியும். பசி எவ்வளோ கொடுமையாக இருக்குங்கிறத நான் இப்போ தான் பார்த்து புரிஞ்சிருக்கேன். ஏன்னா எனக்கு எல்லா சாப்பாடுமே கிடச்சிருச்சு. அதனால் அதோட முக்கியத்துவம் எனக்கு தெரியாமலே போயிடுச்சு. உணவு இல்லாமல் இத்தனை பேர் இருக்காங்களா? கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனி நம்ம டெய்லி சாப்பாடு சமைச்சு சாப்பாடு இல்லாதவங்களுக்கு கொடுத்து முயன்ற வர உதவி பண்ணுவோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன்.